விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இயல்பாகவே சித்திரை புத்தாண்டுன்னு ஒன்று வந்துட்டாலேயே அடுத்ததான் நமக்கு நினைவுக்கு வர்றது ராசி பலன்க. ராசி பலன்ல எந்த கிரகம் எந்த மாதிரியான நிலைக்கு வராங்க, அதனால நமக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது அப்படின்றத 12 ராசிக்காரர்களுமே கண்டிப்பாக எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த தமிழ் சித்திரை புத்தாண்டு. குறிப்பாக இந்தியர்களுக்கு இந்த சித்திரை புத்தாண்டு மிக சிறப்பாக சொல்லப்படக்கூடிய காரணம், ஜோதிடத்தில் எல்லாருக்கும் ஒரு விளக்கம் இருக்கும்ல, அந்த மாதிரியான அமைப்புகள்ல மேஷம் காலபுருஷ தத்துவத்திற்கு முதலாம் இடத்துல ஒளி உச்ச நிலையில வரக்கூடிய சூரிய பகவான் பொழுது அங்கதான் நம்மளுடைய ஜோதிடம் சார்ந்த அமைப்புகளும் இந்து மதத்தினுடைய தன்மையும் தமிழர்களுடைய கேலண்டரும் உருவாகுதுன்றது தாங்க உண்மை. அதுக்கு இவர் மாத்திட்டாரு, அவர் மாத்திட்டு மாத்தினவர் இறந்து போயிட்டாரு, இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இப்போ மேஷத்துல வரக்கூடிய சூரிய பகவான் சித்திரை புத்தாண்டாக நமக்கு தொடங்கக்கூடிய காலகட்டம் எந்த மாதிரியான பலன்களை வச்சிருக்க போறாரு, எந்த மாதிரியான கிரக பயிற்சிகள் இருக்குது. இயல்பாகவே பாத்தீங்கன்னா ராஜ கிரகங்களின் பயிற்சிகளை வச்சு தாங்க இந்த வருட பலன்கள் இயல்பாக சொல்லப்படுது. அதுலயும் குறிப்பாக குரு பகவான், சனி பகவான், ராகு கேது பகவானுடைய பயிற்சிகள் தான் பெரிதாக பேசப்படக்கூடிய நிலையில குரு பகவான் 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 ஆண்டுல காலை 4:20 மணிக்கு மலேசிய நேரப்படி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாற்றம் அடைகிறாரு. அதே போல 31ஆம் தேதி அக்டோபர் 2026 ஆண்டுல 2:32 PM மதியம் போல மலேசிய நேரப்படி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு ஒரு மாதிரியான அதிசார நிலையில வரக்கூடிய தன்மைகள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி ஜனவரி 2027 அதிகாலை 4:05 AM மலேசிய நேரப்படி மறுபடியும் வக்கர நிலையில கடகத்தை நோக்கி வரக்கூடிய பயிற்சிகள் தான் குரு பகவானுக்கு சொல்லப்படுது. அதே மாதிரி சனி பயிற்சிகள் இந்த வருடம் முழுக்க இல்லை. ராகு கேது பயிற்சி அப்படின்னு எடுத்தீங்கன்னா ராகு தன்னுடைய கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டுக்கு ரிவர்ஸ்ல பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் 6ஆம் தேதி டிசம்பர் 2026 தேதி 1:10 AM மலேசிய நேரப்படி பயிற்சி அடையக்கூடிய நிகழ்வுகள் தான். அதே மாதிரி கேது பகவான் சிம்மத்திலிருந்து அப்படியே கடகத்துக்கு வந்து குருவோடு சேர்ந்து கேல யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க. இவ்வளவு தான் இந்த வருடத்தினுடைய பயிற்சியினுடைய தன்மைகள். கிட்டத்தட்ட இது 2026 ஏப்ரல்ல இருந்து 2027 ஏப்ரலுக்குள்ள வரக்கூடிய பெரிய ராஜகிரகங்களின் பயிற்சிகள். இடையில சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன் மாதிரியான, செவ்வாய் மாதிரியான கிரக பயிற்சிகள் இருந்தாலும் பெரிய கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வருடத்துக்கும் மேற்பட்டு ஆக்கிரமிப்பை ஒரே வீட்டில் செலுத்தக்கூடிய கிரகங்களை வைத்து தான் இந்த வருட பலன் இருக்கு. இதுல உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான கோட்சார நிலைகள் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்க ஒரே வார்த்தையில நல்லா இருக்க போறீங்கன்னு ராசி பலனையும் முடிச்சிடலாங்க. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? மிதுன ராசிக்கு ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானோட 2ஆம் இடத்துல உச்சமாகி 2, 6, 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய குரு பகவான் முதல்ல இப்படிதான் அக்டோபருக்கு பிறகு 3ஆம் இடத்துல அதிநட்பு ஸ்தானத்துல அட்டகாசமாக வரக்கூடிய அமைப்பு. உண்மையிலேயே மிதுன ராசிக்காரர்கள் யாரெல்லாம் இன்னும் கல்யாணம் நடக்கலையோ இந்த வருஷம் பிற்பகுதியில தீபாவளி போல திருமணத்துக்கான அறிமுகங்கள், திருமண பேச்சுகள், ஒரு நிச்சயதார்த்தம் மாதிரியான வாழ்க்கை துணையை பற்றியான அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வயதுக்கு ஏற்ற மாதிரி 5 வயசு குழந்தைக்கு கிடைக்காதுங்க, 80 வயசு தாத்தா கிடைக்காது. ஆனா திருமணம் யாருக்கு ஆகணும் அவங்களுக்கான சில அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வேலை தொழில் அமைப்புகள்ல கடந்த காலங்கள்ல கடுமையான மன உளைச்சல்ல இருந்து வந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே குரு பகவான் வர்றாரு. தனக்காரகனுங்க, பணபரஸ்தானத்தோட தொடர்பு. இந்த 2, 6, 10 காசு வரக்கூடிய இடம், காசு வரக்கூடிய இடத்த காசு கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட் பார்த்தா நல்லது இல்லை. அந்த வகையில பண வரத்து ஃப்ளோவில் இருக்குங்க. எந்த வகையிலும் பணம் உங்கள் கையில் புரண்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த சித்திரை புத்தாண்டில். இதில் இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா, குரு பகவான் அக்டோபர் மாதம் மறுபடியும் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் அக்டோபர் 31. இது ஆஹா ஓஹோன்ற மிகப்பெரிய யோக நிலைங்க. கிட்டத்தட்ட 2027 ஆண்டுல நீங்க நல்லா இருக்கிறதுக்கான தொடர்புகளையும் அறிமுகங்களையும் லாபங்களையும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு குரு பகவான். அப்போ 2, 3ஆம் இடத்தோட டிராவல் ஆகக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துல ராகு வர்றது மட்டும் உங்களுடைய பேராசையை தூண்டக்கூடிய அமைப்புகளையும் சந்திராஷ்டம காலகட்டங்களில் மன தடுமாற்ற அமைப்புகளை கொடுத்தாலும் கூட வருடம் முழுக்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து சுபத்துவ சந்திராஷ்டம அமைப்புகள்ல திடீர்னு எதிர்பார்க்காத தனலாபம் வர்றது, அரசு லாபம் வர்றது, நீங்கள் நினைத்த இடத்த நினைத்த மாதிரி இடங்கள்ல போய் சேர்ந்துடுறது. நமக்கெல்லாம் விபரீத ராஜயோகம் என்னங்க, வாழ்க்கையில நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைச்சாலே எங்களுக்கு பெருசுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்தது அத்தனையும் வயது தகுதி இருப்பிடத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லுவேன் மிதுன ராசிக்காரங்களுக்கு. படிப்படியாக முன்னேற்றங்கள், படிப்புல மாற்றங்கள், வீடு வாகனம் இல்லாதவங்களுக்கு வீடு வாகனம், சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து வரக்கூடிய அமைப்புகள், உங்களையும் மதிச்சு ஒருத்தர் ஒரு வீட்டுக்கோ ஒரு நல்ல விஷயத்துக்கோ இன்வைட் பண்ணக்கூடிய சுப காரியங்கள், திருமணத்துக்கான அறிமுகங்கள், திருமணமாகியும் குழந்தை இல்லாமல் இருந்து வந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அப்படி
மகாலட்சுமியே வீட்டில் வந்து பிறக்கக்கூடிய அமைப்புகள்ல ஆண் பெண் வாரிசுகள்னு சொல்லிட்டு எல்லா வகையில இருந்து வந்த தடையுமே சரி, வேலை வருமான அமைப்புகள்ல உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்காம ஒருத்தர் அந்த இடத்த அப்படியே அடைச்சி வச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு பாருங்க. அவரு காணாம போய் அந்த ப்ரொமோஷன் அப்படியே உங்களோட மடியில வந்து விழக்கூடிய பொற்காலம்ங்க. அடுத்து ஒரு 2-3 வருஷத்துக்கு மிதுன ராசிக்காரங்களாம் ரொம்ப 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 நல்லா இருக்க போறீங்க. நல்லதுகள் நிறைய நடக்க போகுது. சந்தோஷமா இருக்க போறீங்க. தொலைத்தது அத்தனையும் உயிரை தவிர மீட்டெடுக்கக்கூடிய அமைப்புகள்னு சொல்லுவேன் மிதுன ராசிக்காரங்களுக்கு. இந்த சித்திரை புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு யோக நிலைன்றதுனால கண்டிப்பாக நன்மைகள் அதிகப்படியாக இருக்குங்க மிதுன ராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் இந்த சித்திரை புத்தாண்டில்.